போவோம் என்கிற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். திருப்பாடல் 122 முதலாவது வசனம். சங்கீதம் 122 முதலாவது வசனம். திருமணம் முடிச்ச தம்பதிகள் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாளில் அந்த கல்யாண பொண்ணுக்கு உப்புன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க வீட்டில். ஏன் அப்படின்னு எல்லாருமே ஒன்றுமே புரியாமல் இருந்தாங்க. ஏன் புது வீட்டில் இருந்து இங்கே எல்லாம் தானே இருக்குது, எல்லாம் தானே கவனிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த பெண் எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கிறா. ஆனால் அது உதட்டளவிலே வருகின்ற சிரிப்பு, மனசார அவன் சிரித்து வாழ. இது புதிதாய் கல்யாணம் அடைஞ்ச அந்த புருஷன் புரிஞ்சுக்கிறான் அந்த பிள்ளைய. உடனே என்ன செய்யறான்னா அவளை கூப்பிட்டு, நீ ஆயத்தமாக இது ரெடி ஆகிடு, ஒரு இடம் ஒரு சஸ்பென்ஸாக கூப்பிட்டு போகிறேன். இவன் எங்கேனா வெளியில் அவுட்டிங் கூப்பிட்டு போவான்னு நினைக்கிறான். ஆனால் ரொம்ப அழகாக அந்த சந்தோஷமாக ரெடி ஆகும். உன்னை எங்கே கூப்பிட்டு போகிறேன் தெரியுமா அப்படின்னு. எங்கே போகிறீங்க? உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, இப்போ ஒரு நாள் இருந்துட்டு வரலாமா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அதாவது அவளுக்கு திருமணம் முடிஞ்சு அந்த ஓரிரு நாளில் அந்த பிள்ளை அப்படி ஒரு சந்தோஷத்தை காணலை. இந்த சொன்ன ஒரு வார்த்தையில் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மிக வேகமாக என்ன செய்யறேன்னா தன்னை அலங்கரித்து கொள்கிறார், நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் போகும்போது அப்பாவுக்கு இது பிடிக்கும், அம்மாவுக்கு இது பிடிக்கும், கூட பிறந்தது பிடிக்கும், ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போகிறான். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அங்கே போயிடுறான். அங்கே போனால் அவ்வளோ மகிழ்ச்சி. உடனே ஓடி ஆடி அவர்களை கட்டி தழுவி அவள் அந்த வீட்டில் இருக்கும்போது கூட பிறந்தவங்க கூட சண்டைலாம் வந்திருக்கும். சண்டை போட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, இல்லை நிறைய வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் திருமணம் முடிஞ்சு போன பிறகு ஒரு பாசம் வருது, எல்லாரையும் அரவணைக்கிறான். அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி வரும்போதோ அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்கள் பொண்ணுக்கு பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இயல்பாக உலகத்தில் பார்க்குற ஒன்றுங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம போகும்போது எவ்வளவு சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் வருது, அம்மா வீட்டுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷம் வருது. அது இது வாங்கிட்டு மகிழ்ச்சியாக ஓடுறோம் இல்லை, அங்கேருந்து எதனா வாங்கிட்டு வரல. அப்போது இயேசுவினுடைய வீட்டுக்கு வரணும்னா, கடவுளுடைய வீட்டு நம்முடைய தந்தை வீட்டுக்கு வரணும்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இங்கே அழகாக தாவீது ஆண்டவருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த அழைப்பு எனக்கு கேட்குது, ஆலய மணி ஒலிக்குது. அந்த அழைப்பு கேட்டோன்னா மன மகிழ்ச்சியாக ஓடி வரேன். என்னுடைய மகிழ்ச்சி அங்கே தான் இருக்குது அப்படின்றார். அதாவது உலகத்தில் இருக்கிற வீடுகளுக்கு போகிற சந்தோஷத்தை விட என் அப்பாவின் வீட்டுக்கு போகிறது அவ்வளோ சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனந்தத்தை கொடுக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா மகிழ்ந்து ஓடி வரார், நிற்கிறார். ஆலயத்துக்குள்ளே வரலாம். ஒருவேளை இங்கே எப்படி நம்ம வீட்டில் சகோதரருக்குள்ள சண்டை வராமலாம் இருக்காது இல்லையா, சின்ன வயசு சண்டைலாம் வந்திருக்கும். அது ஒரு காலகட்டம். உடனே அதை நம்ம என்ன பண்ணுறோம், மறந்து ஒன்றாக இணைந்து கொள்கிறோம். அதே போல் இங்கே தந்தையின் வீட்டில் கூட நம் உடன் பிறவாத சகோதரர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோட கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம், சண்டைகள் வருவது சகஜம். ஆனால் அதை அப்படியே வளர்த்துடக்கூடாது. அதை உடனடியாக அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யணும். அவங்க இறங்கி வரட்டும், நான் ஏன் தேடி போனோம் அப்படியெல்லாம் இல்லை. இதாவது கனம் பண்ண ஒருத்தர் முந்தி கொள்ளுங்கன்றாங்களா, இதில் அதிகம் இருக்குது. வரும் நமது தோத்திரம் போடுறது மட்டும் இல்லைங்க கனம் பண்ணுறது. அதாவது கனம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு நம்ம முந்திக்கொள்ள வேண்டும். நானாக ஓடி போய் பேசணும். அப்படி இந்த விரோதங்கள்லாம் பார்க்காமல் ஒருவரை ஒருவர் நம்ம ஏற்றுக்கொண்டு அரவணைச்சு இந்த தந்தையின் வீட்டில் மனமகிழ்ச்சியாய் நம்ம காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுடைய விருப்பம் அதுதான். நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னை துதித்து பாடுங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து என்னுடைய திருவிருந்தில் கைகளை கோர்த்து கொண்டு என் திருவிருந்து எடுக்க வாங்க, மனமகிழ்ச்சியாய் வாங்க. இந்த இடத்துக்கு விசனத்தோடு போகக்கூடாது, சண்டையோடு போகக்கூடாது. இங்கேருந்து தந்தையினுடைய வீட்டிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது சமாதானத்தோடு போகணும். இதெல்லாம் இயேசுவின் விருப்பமாக இருக்குது. ஆகவே ஆண்டவர் இயேசு காட்டின பாதையில் நாமும் பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? மனமகிழ்ச்சியாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் செல்லுவோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் இருக்கும் பொழுது உறவுகளை நாம் இன்னும் மேம்படுத்துவதற்கான வழிகளை நாம் தேடுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பரேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்.